ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து ஒருத்தன் எப்படி வரணும் அதுக்கான ஃபிலோசஃபி நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வரதுக்கு வர முடியாதுப்பா, வரக்கூடாது. வரணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் வரணும்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் நான் ஒரு சாமியார் ஒருத்தன் பார்க்க போனார். பார்க்க போகும்போது நான் சொல்கிற விஷயத்த பண்ணு முக்தி அடைஞ்சிருப்பேன். அவன் பிரச்சனைக்காக போகிறான் சாமியார் பார்க்குறதுக்கு. பார்த்தா அப்படியா, உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடச்சிடும், இந்த சின்ன விஷயம் மட்டும் பண்ணு சரியாக போயிடணும். நீங்கள் சொல்லுங்கள் சாமி, என்ன பண்ணுறேன். நீ தினைக்கும் பாத்ரூமில் குளிக்கும்போது குரங்கை பற்றி நினைக்காத, குளிக்கும்போது குரங்கை பற்றி நினைக்காதன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். சாமியாரை சப்பா மேட்ரு சாமியார் கண்டிப்பாக நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். சாமியார் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நினைக்கூடாது போகிற வழியிலாம் குரங்கை பற்றி நினச்சிட்டு போகிறான். குளிக்கும்போது மைண்ட்லேருந்து குரங்கு போக மாட்டேங்குது அவனுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவன் குரங்கு பற்றி நினைக்காம இருக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அப்போ தான் குரங்கு மைண்டில் உட்காரும். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எமோஷன். எல்லாமே எமோஷன் தான். அன்பு எமோஷன் தான், பிரிவு எமோஷன் தான். பிரிவு இல்லாமல் அன்பு சப்பையாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த மீடியாவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அந்த பையனுக்கான நெருடல், நம்மளை மட்டும் தான் லவ் பண்ணுறாளா, இன்னொரு பையனையும் நேசிச்சிருவாளா அப்படின்னா, உங்களை மட்டும் லவ் பண்ணி நீங்களும் பொண்ணு மட்டுமே உலக தனியாக இருந்தீங்களா, லைஃப் போர் அடிச்சிடும். லைஃபே ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சேர்ந்தது தான். அந்த பர்டிகுலர் எமோஷனை மறக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாட்டினீங்க. மறக்கக்கூடாது. அந்த எமோஷனோட வாழணும், அதோட பழகணும், அதோட பேசணும், அது கூட தான் இருக்கணும். நீங்கள் அதை விட்டு விலகி வர நினச்சிங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. விலகக்கூடாது. நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஓகே, எனக்கு புரியுது சார், எனக்கு புரியுது. எந்த எமோஷனாக இருந்தாலும் மறக்காதீங்கன்ற. ஓகே ஓகே.